வணக்கம். வெல்கம் டு தீபா டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை படகுகள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அரை கதவை யாரோ தட்டினார்கள். கோன் கம்பளி போர்வைக்குள்ளிருந்து முனகலாக வெளிவந்தது. அரை தூக்கத்தில் இருந்த ஆனந்தின் குரல். சர்வரின் குரல் தான். ஆனந்த் கை கடிகாரத்தில் மணி பார்த்தபோது அதிர்ச்சியாக இருந்தது. 8:35. குளிரையும் பொருட்படுத்தாமல் கம்பளியை உதறிவிட்டு எழுந்து கதவை திறந்தான். நமஸ்தே ஷாப். ட்ரேயை மேஜை மீது வைத்துவிட்டு கரம் பானி வேணுமா என்றான் அவன். 10 மணிக்கு கொண்டு வா போதும். பிரேக்ஃபாஸ்ட் சாடே நவ். அச்சா, உன் பேர் என்ன? பகதூர் ஷாப். பெரிதான பல்வரிசையா அவனுக்கு. சிரித்த போது மூக்கும் கண்களும் காணாமல் போயின. தேநீர் கோப்பையை கையில் ஏந்தி ருசித்தவாறு முன் வராண்டாவில் நின்று கொண்டு இயற்கை நீரிலே ரசித்தவாறு நின்றான் ஆனந்த். உயர்ந்து நின்ற மலை சிகரங்கள், அவற்றின் மடியில் ஆங்காங்கு தெரிந்த வீடுகள், கை கெட்டும் தூரத்தில் உலவிய மேகங்கள், நைனி ஏரியில் மிதந்து கொண்டிருந்த படகுகளை அவன் நின்றிருந்த இடத்திலிருந்தே பார்க்க முடிந்தது. சிறிதும் பெரிதுமான அதில் பல ரகங்கள். சூரியனை கண்டே 2 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் சிறிது நேரத்தில் மழை வரப்போகிறதற்கான அறிகுறிகள் தோன்றி பயமுறுத்தி கொண்டிருந்தன. தற்செயலாக குனிந்தபோது கீழே தோட்டத்தில் நாற்காலிகளில் வயதான ஒரு பெரியவரும் இளம் மங்கை ஒருத்தியும் அமர்ந்திருப்பதை அவன் பார்த்தான். பெரியவர் வீக்லியினால் முகத்தை பாதி மறைத்து கொண்டிருந்தார். நரைத்து போன தலை. அவள் கையில் ஷிட்னி ஷெல்டன். 25 வயது இருக்குமா? அவள் அவனுடைய கதாநாயகி மாதிரி வனப்பான தோற்றத்துடன் இருந்தாள். அவன் ஒரு எழுத்தாளன். டில்லி செக்ரட்டரியேட்டின் மேஜைக்கரையில் கழித்த ஒரு நாளின் பொழுதை தவிர மற்ற நேரத்தை கழிக்க எழுத்தின் துணையை நாடுபவன் அவன். தன்னை யாரோ பார்ப்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும். நாற்காலியில் நெளிந்தவர் சுற்றிலும் பார்த்தாள். ஆனந்த் சட்டென்று பின்வாங்கி அறைக்குள் புகுந்து கொண்டான். கோப்பையில் அவன் டீ குடிப்பதற்கு முன்னரே ஆறிவிட்டிருந்தது. ஜக்கில் இருந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி அதை நிரப்பிக் கொண்டான். மேசை மீது முதல் நாள் அவன் வெகு நேரம் கண்விழித்து நள்ளிரவு வரை எழுதி கொண்டிருந்த காகித கத்தை சிதறி கிடந்தது. அதில் அவன் நாயகி சுபாஷினி வீட்டை விட்டு வெளியேற பெட்டியுடன் தயாராக நின்று கொண்டிருந்தாள். மேலே எழுதாமல் அவன் தூங்கிவிட்டதால் கதையும் அத்துடன் நின்று போயிருந்தது. அரை வாசலில் நிழல் தட்டிற்று. பகதூர் காலி கோப்பைகளை எடுத்து போக வந்தான். கீழே தோட்டத்தில் யார் புதிதாக உட்கார்ந்திருக்கிறார்கள்? நேற்று பார்க்கவில்லையே என்று விசாரித்தான் ஆனந்த். அவன் அசட்டு சிரிப்புடன், கோன் லட்கி, எனக்கே தெரியாது. பாப் பேட்டி அப்பா பெண் போல் இருக்கு. நேற்று இரவு வந்தார்கள். உங்கள் மதராசிதான் என்றான். மதராசி என்றதும் ஆனந்துக்கு சுறுசுறுப்பு பிறந்தது. யாராக இருந்தாலும் அறிமுகப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். ஜல்தி கரம் பானி கொண்டு வா, நான் குளிக்க வேண்டும். ஆனந்த் குளித்து காலை உணவை முடித்துக் கொண்டு கீழே இறங்கி வந்தபோது வெளியே லேசாக மழை தூறி கொண்டிருந்தது. தோட்டத்தில் உட்கார்ந்திருந்தவர்களே காணும். நாற்காலிகளும் மறைந்து விட்டிருந்தன. பேட் லக். இன்னும் கொஞ்சம் முன்னால வந்திருக்க வேண்டும். ஹோட்டல் ரிசப்ஷனில் போய் அவன் அன்றைய செய்தித்தாள் வந்து விட்டதா என்று விசாரித்தான். மலை அடிவாரத்தில் உள்ள காத்கோதாமிலிருந்து நைனிதால் வரும் வழியெல்லாம் ஒரே மழை என்றும் முதல் நாளே பேப்பர் இன்னும் வந்து சேரவில்லை என்றும் மேனேஜர் கையை விரித்தார். எதிரில் ரூம் லிஸ்ட் போர்டு தொங்கியது. நாசுக்காக பார்வையிட்டான். கீழ்வரிசை அறை எண்களில் 9ஆம் நம்பருக்கு அடியில் ஆர்.கே. ராவ் என்று எழுதப்பட்டிருந்தது. நம்பர் 9 எங்கே இருக்கிறது? ஓட்டையிலே ஒரு முறை வலம் வந்து தேடினான் அவன். முன்வராண்டா பக்கவாட்டில் வளையும் இடத்தில் இருந்த அந்த அறை கதவு மூடி இருந்தது. லேசாக தட்டி திறக்கச் சொல்லி தன்னை அறிமுகம் செய்து கொள்ள கூச்சமாக இருந்தது அவனுக்கு. மழையை பொருட்படுத்தாமல் வெளியே இறங்கி ஏரியை நோக்கி நடந்தான். தனக்கு இத்தனை தூரம் மொழிப்பற்றும் இனப்பற்றும் இருப்பதைக் கண்டு அவனுக்கே வியப்பாக இருந்தது. 2 நாட்களாக அவன் அந்த ஓட்டலில் தங்கியிருக்கிறான். அங்கிருந்த மற்ற 24 அறைகளில் யார் இருந்தார்கள் என்பதை விசாரித்து அறிந்து கொள்ள அவன் அலட்டிக் கொள்ளவில்லை. இன்று 9ஆம் நம்பரில் மதராசி இருக்கிறார் என்றதுமே அவரை சந்தித்து அறிமுகப்படுத்திக் கொள்ள துடிக்கிறான். ராவ் என்றால் எந்த ஊர்க்காரர்? மைசூரா, ஆந்திராவா, இல்லை மராட்டியா? ஏரிக்கரையில் வந்து நின்று கொண்டான். அதில் பவனி வந்த படகுகளை உற்று பார்த்த வண்ணம் நின்றான். பக்கவாட்டில் குதிரை சவாரிக்காக காத்து நிற்கும் சிறுவர்களின் கூட்டம், அவர்களை சுற்றி மொய்க்கும் ஐஸ்கிரீம் வேர்க்கடலை வியாபாரிகள். ஒரு பாக்கெட் வறுத்த வேர்க்கடலை வாங்கி கொண்டு மழைக்காக கட்டப்பட்டிருந்த தடுப்பில் வந்து நின்று கொண்டான். ஏற்கனவே கூட்டம் நிறைந்து அது வழிந்த அடைசலாக இருந்தது. திடீரென்று தமிழ் குரல் கேட்டது. எல்லாம் உன்னால வந்தது. இங்க வந்தது தப்பா போச்சு. மழை சனிய வெளியே காட்ட முடியல. திரும்பி பார்த்தான். அந்த கிழவரும் இளம்பெண்ணும் தான். ஆனந்தின் முகம் சட்டென்று மலர்ந்தது. நமஸ்காரம். நீங்க மிஸ்டர் ராவ் தானே? நான் ஆனந்த். நீங்க தங்கி இருக்கிற அதே சவாய் ஹோட்டலில் மாடியில் இருக்கேன். இன்னைக்கு காலையில ஹோட்டல் லேண்டில் உங்களை பார்த்தேன். பெயரை ரிசப்ஷன் இந்த போர்டில் பார்த்தேன். அவன் மகிழ்ச்சியுடன் வார்த்தைகளை அவிழ்த்து கொட்டினான். இஸ் இட் கிளாட் டு மீட் யூ? அவர் குரலில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்கவில்லை. அந்த பெண்ணை அறிந்து கொள்ளும் ஆவலுடன் அவள் பக்கம் திரும்பினான் ஆனந்த். அவள் அவன் பார்வையை தவிர்க்க விரும்புகிறவளைப் போல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி அவள் கவனத்தை கவர்வது? இமை பொழுதில் யோசனை தோன்றிற்று. கையில் இருந்த பொட்டலத்தை அவள் முகத்துக்கு நேரில் நீட்டி, சாப்பிடுகிறீர்களா என்றான் அவன். நோ தேங்க்ஸ். அவள் முகம் லேசாக சிவந்தது. அவள் கிழவரை பார்த்த பார்வையில் பயம் கலந்திருந்தது.
அவன் அன்று காலையில் கீழே உட்கார்ந்திருந்த போது பார்த்ததை விட அருகில் இன்னும் மிக அழகாக இருக்கிறாள். கண்களில் அந்த மருட்சி, பயம். எதற்காக? கிழவர் ஆனந்தை முறைத்து பார்த்தார். அவன் அதை பொருட்படுத்தாமல், என் பெயர் ஆனந்த், நீங்கள் என்றான். பதில் சொன்னாலொழிய விடமாட்டான் என்கிற பிடிவாதம் அவன் முகத்தில் தெரிந்திருக்க வேண்டும். ஷர்மிஷ்டா என்று அவள் தயக்கத்துடன் கிழவரை பார்த்து கொண்டே கூறினாள். அடடா, நான் நினைத்த மாதிரி பெயராகவே சொல்லுகிறீர்கள். அவள் அவனுடன் பேச ஆசைப்பட்டவள் போலவும் இருந்தது. கிழவரின் புலிப்பார்வைக்கு பயந்து தயங்குகிறாளோ? வருகிறீர்களா? போட்டிங் போகலாம். ஹில் ஸ்டேஷன்னா இப்படிதான், மழை தூரிண்டே இருக்கும். அதையெல்லாம் மைண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் எதையுமே ரசிக்க முடியாது. கையை பிடித்து இழுக்காத குறையாக பெரியவரை படகு வரை அழைத்து போய் அதில் அவரை ஏறவும் வைத்து விட்டான் அவன். ஷர்மிஷ்டாவும் ஏறி உட்கார்ந்தாள். அவன் கட்டணத்தை செலுத்தி சீட்டு வாங்கி வந்த பின் பிரயாணம் துவங்கியது. ஏரியை வளைத்து வட்டமிட்டு கொண்டது போன்ற மழைத்தொடர்கள். ஆங்காங்கு வகுடிகளாக பிரியும் பாதைகள். ஆஹா, என்ன அழகு! இயற்கையை வாய்விட்டே ரசித்தான் அவன். ஆமாம், இமயமலை ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு அழகு. காஷ்மீரில் முதல் முறையாக உற்சாகத்துடன் பேச முற்பட்ட சர்மிஷ்டாவை கிழம் சாடியது. இது இமயமலை இல்ல, குமாவ் ஹில்ஸ். தெரியாத விஷயங்களை பத்தி பேசாம இரு. தத்து பத்துன்னு உளறி உன் அறியாமையை வெளிப்படுத்தி கொள்ளாதே. ஆங்கிலத்தில் ராவ் பொறிந்தார். அவள் முகம் வாடி மௌனியாகிவிட்டாள். திரும்பும் வரை வாயே திறக்கவில்லை. படகு பிரயாணம் முடிந்து மூவரும் ஓட்டலுக்கு திரும்பினார்கள். ஷர்மிஷ்டா அப்போது அறைக்குள் அடைந்து கொண்டவள்தான். அதன் பின் அவன் கண்களில் படவே இல்லை. மாலை நேரத்தில் ராவ் மட்டும் வெளியே வராண்டாவில் உலவிக் கொண்டிருந்தார். மழை விட்ட பாடில்லை. எங்கே உங்கள் மகளை காணவில்லை? ஆனந்த் கேட்டான். யார்? ஓ, ஷர்மிஷ்டாவா? அவளுக்கு உடம்பு சரியில்லை. அடடா, மழையில் இன்று காலை நனைந்தது ஒத்துக்கொள்ளவில்லை போல இருக்கு. மருந்து ஏதாவது? ஷி ஹஸ் டேக்கன், தேங்க்ஸ். நாடகத்தில் பாதி வசனத்திற்கு நடுவில் திரையிட்டு விட்ட மாதிரி அவர் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். சரியான கிழவரை திட்ட வார்த்தை கிடைக்காமல் திண்டாடி விட்டு தன் அறைக்கு போய் சேர்ந்தான் ஆனந்த். பொழுது விடுந்ததும் விடியாதமாக பகதூர் வந்து எழுப்பினான். சார் சார். சே, என்னடா? ஆனந்த் அலுப்புடன் கதவை திறந்தான். அந்த 9 நம்பர் லட்கியும் ஷாப்பும் ஊருக்கு போறாங்க. உங்களை தோஸ்டாச்சேன்னு சொன்னேன். அப்படியா? ஆனந்த் மனதில் படர்ந்த புரியாத வெறுமையுடன் வராந்தா சுவரின் மீது சாய்ந்து நின்று கீழே வெறித்து பார்த்தான். ஒரு நிமிஷம். பின்னால் இருந்து மென்மை குரல். அவன் அறைக்குள் ஷர்மிஷ்டா நின்றிருந்ததை கண்டதும் ஆனந்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பிரபல எழுத்தாளர் ஆனந்தா? ஆமாம். பகதூர் சொன்னான். நாங்கள் கிளம்புகிறோம். கேள்விப்பட்டேன். இத்தீர சீக்கிரமாகவா? நேற்று தானே வந்தீர்கள்? நேற்று மாலை பெரியவரிடம் என்னை குறிப்பிட்டு உங்கள் பெண் எங்கே என்று கேட்டீர்களா? ஆமாம். ஏன்? அதில் என்ன தப்பு? அங்கேதான் தப்பே ஆரம்பம். புரியவில்லை. அந்த தப்பை நீங்கள் மட்டுமல்ல, உலகமே செய்கிறது. உலகத்திற்கு புரிய வைப்பது என் வேலை இல்லை, அதற்கு அவசியமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு அது புரிய வேண்டும் என்று ஏனோ என் மனம் நினைக்கிறது. நான் அவர் மகள் இல்லை, மனைவியும் இல்லை. மனைவி மாதிரி என்று வேணுமானால் சொல்லுங்கள். பச்சையாக சொன்னால் நான் அவர் மிஸ்டர் ஸ்கீப். ஷர்மிஷ்டாவின் கண்களில் மழுக்கென்று நீர் பொங்கியது. வாட்? அவள் வார்த்தை அவனை இடியாக தாக்கியிருக்க வேண்டும். என்மேல் இரக்கமோ பரிதாபமோ உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்று நான் இதை சொல்ல வரவில்லை. என் மீது உங்கள் இதயத்தின் மூலையில் பொறியாய் அன்பு தோன்றி அதனால் பெரிய எதிர்பார்ப்பு எதையும் நீங்கள் வளர்த்து கொண்டு விட்டு பின்னால் ஏமாற்றமடையக்கூடாதே என்று முதலேயே உண்மையை சொல்ல வந்தேன். சந்தேகம் அவரை கொள்வது இருக்கட்டும். அதனால் அவர் என்னை வதைக்கிறார். நேற்று நான் உங்களுடன் பேசியதற்கு தண்டனை. ஷர்மிஷ்டா நீட்டிய கைகளில் கூறிய நகத்தின் பூரல்கள். அடமிருகமே! ஆனந்தின் உதடுகள் கோபத்தில் துடித்தன. அவர் மனைவி உயிருடன் தான் இருக்கிறாள். படுத்த படுக்கை. என்னை அவர் கட்டுப்படுத்த மனைவி என்கிற உரிமை கிடையாது, தாலி என்கிற வேலையும் கிடையாது. ஆனால் நான் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று எத்தனை உறுதி சொன்னாலும் நம்ப மாட்டேன் என்கிறார். கூலி படகுகள் சொந்தமாக முடியாது என்கிறார். சொந்த மனைவிகள் எத்தனை பேர் கணவனுக்கு துரோகம் செய்வதில்லை? எந்த ரூலுக்கும் எஸ்கேப் உண்டு. அது அவருக்கு புரிய மாட்டேன் என்கிறது. ப்ரூட் பாஸ்டர்ட். அவரை திட்டாதீர்கள். இல்லாத கொடும்பினால் என் போன்றோர்கள் சிலர் வழி தவறினாலும் தின்னுகிற உப்புக்கு துரோகம் நினைக்க மாட்டோம். கூலி படகுகள் ஆனாலும் அவள் தண்ணீரை விட்டு தரைக்கு இறங்கி வந்து ஓடிவிடுவதில்லை. சாகிற வரை அவற்றின் வாழ்க்கை தண்ணீருடன் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறது. கிழவர் ஷர்மிஷ்டா என்று தொண்டை கிழி அலறுவது கேட்டது. நான் கிளம்புகிறேன், பை பை. அவள் புன்னகைக்க முயன்றுவிட்டு அவசரமாக வெளியேறினாள். ஆனந்த் எதிரே நிமிர்ந்து பார்த்தான். ஏரியில் படகுகள் மிதந்து கொண்டிருந்தன. தலையெழுத்தினால் படகுகள் ஆகிவிட்ட காரணத்தினால் தண்ணீரை விட்டு வெளியே வர முடியாமல் மிதந்த படகுகளோவை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் மேலும் இது போன்ற நல்ல கதைகளை கேட்க முடியும். தேங்க்யூ.